எஸ், இதுக்கு முன்னாடி பார்ட்ல அலுவியல் சாயில், பிளாக் சாயில் அண்ட் ரெட் சாயில் பார்த்திருப்போம். அண்ட் லேட்டரைட் சாயில்ல என்னெல்லாம் முக்கியமா படிக்கணும் அப்படின்னு சொல்லி பாத்தீங்கன்னா, லேட்டரைட் சாயில்ல கொஸ்டின் எப்படி வரும் அப்படின்னா, a soil which is formed after chemical decomposition. chemical decomposition நடந்த அப்புறம் உருவாகக்கூடிய சாயில். ஓகே, சாயில்ல கெமிக்கல் டீகம்போசிஷன் ஆன அப்புறம் ராக்ல ஆனப்புறம் உருவாகக்கூடிய சாயில் எது அப்படின்னு சொல்லி கேட்டாங்கன்னா அது லேட்டரைட் சாயில் தான். ஏன்னா இதுல இருக்கக்கூடிய ஆக்சைட்ஸ் எல்லாமே என்ன ஆயிரும், ஒன்லி ஹைட்ரேட்டட் ஆக்சைட்ஸ் ஆஃப் அயன் அண்ட் அலுமினியம் மட்டும்தான் இருக்கும், மத்த எல்லாம் லீச் அவுட் ஆயிரும். கரெக்டா? அப்போ லீச் அவுட் ஆகி இருக்கக்கூடிய ஒரு சாயில், அது இருக்கக்கூடிய ராக்கு, அதுல இருந்து சாயில் ப்ரொடியூஸ் ஆகுது. அப்போ கொஸ்டின் எந்த மாதிரி வரும்னு பாத்தீங்கன்னா, எஸ், which soil are formed from chemical decomposition of rocks. எந்த சாயில் கெமிக்கல் டீகம்போசிஷன், ராக்ஸ்ல கெமிக்கல் டீகம்போசிஷன் முடிஞ்ச அப்புறம் உருவாகக்கூடிய ராக் எது, சாயில் எது அப்படின்னு கேட்டா லேட்டரைட் சாயில்னு சொல்லலாம். ஓகே, அதே மாதிரி பிங்க் கலர்ல இருக்கக்கூடிய சாயில் எது அப்படின்னு கேட்டாலுமே எந்த சாயில் அப்படின்னு பாத்தீங்கன்னா லேட்டரைட் சாயில் தான். ஓகே, இந்த லேட்டரைட் சாயில்ல காஃபி, ரப்பர், கேஷ்யூ நட்ஸ், டாப்பியோக்கா இந்த மாதிரியான கிராப்ஸ் கல்டிவேட் பண்ணலாம். இந்த கிராப்ஸ் எல்லாமே எங்க க்ரோ பண்ணக்கூடியதுன்னா மோஸ்ட்லி ஹில் ஸ்டேஷன்ஸ்ல க்ரோ பண்ணக்கூடியதுதான். ஓகே, மழை அதிகமா இருக்கக்கூடிய இடத்துல க்ரோ பண்ணக்கூடியதுதான். மழை அதிகமா இருக்கும் அப்படின்னு சொல்லி பாத்தீங்கன்னா அசாம் ஹில்ஸ், ஹில்லி ரீஜன், அசாம் ஹில்ஸ், அதே மாதிரி நமக்கு ஈஸ்டர்ன் காட்ஸ் அண்ட் வெஸ்டர்ன் காட்ஸ் இருக்குல்ல, இந்த இடத்துல தெரிஞ்சுக்கணும். ஓகே, லேட்டரைட் சாயில் அப்படின்னாலே மழை அதிகமா இருக்கக்கூடிய ரீஜன். மழை அதிகமா இருக்கக்கூடிய ரீஜன் அப்படின்னா இந்தியாவுக்கு ரெயின்ஃபால் எப்படிதான் வருது, ஒரோகிராபிக் ரெயின்ஃபால் தான், விச் மீன்ஸ் மான்சூனை டிபெண்ட் பண்ணி தான் நம்ம இருக்கோம். அப்போ மான்சூன் அதிகமா ஹிட் பண்ணக்கூடிய இடம் எது அப்படின்னு சொல்லி பாத்தீங்கன்னா ஒன்னு வெஸ்டர்ன் காட்ஸ், சவுத் வெஸ்ட் மான்சூன் ஹிட் பண்ணக்கூடிய இடம். அதுவே தொடர்ந்து போயிட்டு அசாம் ரீஜன்லயும் ஹிட் பண்ணுது. அப்போ அந்த ரீஜன் அண்ட் நார்த் ஈஸ்ட் மான்சூன் வந்து தமிழ்நாடுவை ஹிட் பண்ணுது, விச் மீன்ஸ் ஈஸ்டர்ன் காட்ஸ் ரீஜனை. அப்போ இந்த ரீஜன்ஸ் தான் வெஸ்டர்ன் காட்ஸ், ஈஸ்டர்ன் காட்ஸ், அசாம் ஹில்ஸ், இப்படி ஞாபகம் வச்சுக்கோங்க. தட்ஸ் ஆல். கெமிக்கல்ஸ் அண்ட் லேட்டரைட் சாயில்ஸ். அப்பா கெமிக்கல் ப்ராப்பர்ட்டி அப்படின்னு சொல்லி பாத்தீங்கன்னா இதுல ஒன்லி என்ன இருக்கும்னா எல்லா மினரல்ஸும் லீச் அவுட் ஆயிட்டு போனதுனால ஒன்லி ஹைட்ரேட்டான அயன் அண்ட் அலுமினியம் மட்டும் தான் இருக்கும். ஹைட்ரேட்டட் அயன் அண்ட் அலுமினியம், இதுதான் கெமிக்கல்ஸ். ஓகே, இந்த லேட்டரைட் சாயில் ஹில்லி ஏரியாஸ்லயும் இருக்கும், பிளெயின்ஸ்லயும் இருக்கும். பிளெயின்ஸ்ல இருக்கிறது ஓரளவுக்கு மாய்ஸ்சர் ரிட்டென்டிவ் கெப்பாசிட்டி இருக்கும், மலைப்பகுதிகளில் இருக்கிறதுக்கு அந்த கெப்பாசிட்டியும் இருக்காது. யூஸ்வலாவே ஸ்லோபி ஏரியா அப்படின்னு சொன்னா வாட்டர் வந்து டக்குன்னு என்ன ஆயிரும், ஸ்லோப்ல கீழே இறங்கி வந்துடும். ஸோ அதே மாதிரி லேட்டரைட் சாயில் இருந்துச்சு அப்படின்னு சொன்னா அதுக்கு வாட்டர் ஹோல்டிங் கெப்பாசிட்டியும் கிடையாது. இந்த டீ கிராப், காஃபி கிராப் எல்லாம் இருக்குல்ல, இதுக்கெல்லாம் அதிகமா வந்து நீர் தேங்கி இருக்கக்கூடாது. தேங்கி இருந்துச்சு அப்படின்னு சொன்னா அதனோட ரூட்ஸ் எல்லாம் என்ன ஆயிரும்னா லாக் ஆயிரும், கம்ப்ளீட்டா எல்லாம் அழுகி போயிடும் டீ காஃபிக்கெல்லாம். ஸோ அதனாலதான் அது மோஸ்ட்லி ஹில்லி ஏரியாஸ்ல. கிளைமேட்டும் அதுக்கு எப்படி இருக்கணும் அப்படின்னு சொல்லி பாத்தீங்கன்னா ஹியூமிட் கிளைமேட்டா இருக்கணும், ஆனா வாட்டர் லாகிங்கும் இருக்கக்கூடாது. அப்ப ஹில்லி ஏரியாஸ்ல தான் க்ரோ ஆகும். ஓகே, காஃபி பெர்ரிஸ் எல்லாம் பாத்தீங்கன்னா அந்த காஃபி பெர்ரிஸோட மெச்சூரிட்டியே வந்து டிஃபரெண்டா இருக்கும். மெச்சூரிட்டி என்ன அப்படின்னு சொல்லி பாத்தீங்கன்னா இப்போ காஃபி பெர்ரிஸ் எல்லாம் இருக்குல்ல, அந்த பெர்ரிஸ் வந்து ஒரு கிளஸ்டரா இருக்கும், ஒரு கிளஸ்டரா க்ரோ ஆகும். அந்த கிளஸ்டரா க்ரோ ஆகும்போது ஒரே ஒரு காஃபி பெர்ரி தான் ஃபர்ஸ்ட் அதுல வந்து மெச்சூர் ஆகும். மெச்சூர் ஆகும் இந்த சென்ஸ் அது ஒண்ணுதான் வந்து ஃபர்ஸ்ட் பழுக்கும். அது பழுத்த உடனே அதுல இருந்து ஒரு அரோமா கிரியேட் ஆகும் காஃபில, காஃபி பெர்ரிஸ்ல. அந்த அரோமா கிரியேட் ஆகுறதுலதான் அந்த கிளஸ்டர் ஆஃப் பெர்ரி இருக்குல்ல அது ஃபுல்லாவே மெச்சூர் ஆகும். இது வந்து காஃபிக்கு
ரெகுலரா நடக்கக்கூடிய ஒரு விஷயம். அதே மாதிரி மலையில வைக்கக்கூடிய ஃபிக் எல்லாம் இருக்குல்ல, அத்தி மரம். அந்த அத்தி மரம்லாம் பாத்தீங்கன்னா, நம்மளோட நார்மல் ஏரியால எடுத்துட்டு வந்து வைக்கலாம். நல்லா வெஜிடேட்டிவா வளரும். அதாவது லீவ்ஸ் இதெல்லாம் நல்லா வளரும். ஆனா வந்து ஃபிக் மட்டும் வராது. ஓகே. ரீசன் என்ன அப்படின்னு சொல்லி பாத்தீங்கன்னா, அந்த கிளைமேட்ல மட்டும் தான் அதெல்லாம் குரோ ஆகும். லேட்டரைட் சாயில் இருக்கக்கூடிய ரீஜன் அசாம் ரீஜன், ஈஸ்டர்ன் காட்ஸ், வெஸ்டர்ன் காட்ஸ். எங்கெல்லாம் மழை பொழிவு அதிகமா இருக்கோ, மான்சூன்னால மழை பொழிவு அதிகமா இருக்கும், அந்த இடத்துல லேட்டரைட் சாயில். ஓகே. நெக்ஸ்ட் ஃபாரஸ்ட் அண்ட் மவுண்டைன் சாயில்னு சொல்றோம். ஃபாரஸ்ட் அண்ட் மவுண்டைன் சாயில்ல முக்கியமா நம்ம படிக்க வேண்டியது என்ன? ஃபாரஸ்ட் அண்ட் மவுண்டைன் சாயில்னாலே இதுக்கு முன்னாடி இருக்கிற சாயில் எல்லாத்துலயும் நம்ம ஹியூமஸ் கண்டென்ட் புவர்னு பார்த்துட்டோம். ஆனா ஃபாரஸ்ட் அண்ட் மவுண்டைன் சாயில் அப்படி கிடையாது. ஏன்னா ஃபாரஸ்ட்ல அதிகமான வெஜிடேட்டிவ் கவர் இருக்கும். ஸோ வெஜிடேட்டிவ் கவர் இருக்கிறதுனால எப்படி இருக்கும் அப்படின்னு சொல்லி பாத்தீங்கன்னா, ஹியூமஸ் கண்டென்ட் அதிகமா இருக்கும். ஹியூமஸ் கண்டென்ட் ஒரு சாயில்ல இருக்கு அப்படின்னு சொன்னாலே அந்த சாயில் வந்து மோர் ஃபெர்டைல் சாயில்னு சொல்லுவாங்க. ஸோ ஹியூமஸ் கண்டென்ட் அதிகமா இருக்கும். ஸோ இதுக்கு முன்னாடி பொட்டாஷ், பாஸ்பரஸ், லைம் இதெல்லாம் ஒரு சாயில் அதிகமா இருக்கும்னு பார்த்தோம். அது எல்லாமே ஃபாரஸ்ட் சாயில்ல டெபிசிட்டா இருக்கும். ஆனா ஹியூமஸ் கண்டென்ட் அதிகமா இருக்கும். கிளைமேட்டுமே அதுக்கு கண்டிசிவா இருக்கும். ஃபார் எக்ஸாம்பிள் ஃபாரஸ்ட் சாயில்ல அப்படின்னு சொல்லி பாத்தீங்கன்னா, ஒரு பிளான்ட்டுமே வந்து அதுக்குண்டான டெம்பரேச்சரை மெயின்டைன் பண்ணும். ஓகே. அதுக்குண்டான டெம்பரேச்சரை மெயின்டைன் பண்ணும். ஸோ வந்து கூலராகவே இருக்கும். அங்க மாய்ஸ்சரும் இருக்கும். அண்ட் இலைகள்லாம் சீக்கிரமா மக்கி ஹியூமஸாவும் மாறும். ஓகே. இதை மட்டும் தெரிஞ்சுக்கிட்டா போதும். அண்ட் இது ஃபாரஸ்ட் அண்ட் மவுண்டைன் சாயில் அப்படின்னு சொன்னா எங்க இருக்கும்னு பாத்தீங்கன்னா, ஜம்மு அண்ட் காஷ்மீர், ஹிமாச்சல் பிரதேஷ் இந்த ரீஜன்ல, அண்ட் அதே மாதிரி ஈஸ்டர்ன் காட்ஸ், வெஸ்டர்ன் காட்ஸ் ரீஜன்ல. நமக்கு மவுண்டைன் அப்படின்னு சொன்னா இந்த ரீஜன் இருக்கு. மேல ஜம்மு அண்ட் காஷ்மீர், ஹிமாச்சல் பிரதேஷ், உத்தரகாண்ட் ரீஜன், சிக்கிம் ரீஜன்ல எல்லாம் இருக்கு. சிக்கிம் ரீஜன்ல தான் கஞ்சன்ஜுங்கா இருக்கு. கரெக்டா? அண்ட் அதுக்கப்புறம் ஈஸ்டர்ன் காட்ஸ் அண்ட் வெஸ்டர்ன் காட்ஸ் ரீஜன் மலைப்பகுதிகள். கோனிஃபரஸ் பெல்ட்னா ஊசி இலை காடுகள் எங்க இருக்கும்? தட் இஸ் ஜம்மு அண்ட் காஷ்மீர். ஊசி இலை காடுகள்ல ஆல்பைன் ஃபாரஸ்ட் இந்த மாதிரி டிஃபரெண்ட் டைப்ஸா ஹைட் பேஸ் பண்ணி பிரிச்சுட்டு போவாங்க இல்லையா? அண்ட் ஆப்வியஸா ஃபாரஸ்ட் அண்ட் மவுண்டைன் சாயில் அப்படின்னு சொன்னா இந்த இடத்துல நமக்கு என்ன க்ரோ ஆகும்னு தெரியும். காஃபி, டீ அண்ட் நிறைய ஃப்ரூட்ஸ், டிராபிக்கல் ஃப்ரூட்ஸ் இருக்கும்ல, வெப்பமண்டல பழங்கள், நிறைய ஃப்ரூட்ஸ், ஸ்பைசஸ் அதிகமா வளரும். இப்ப வெஸ்டர்ன் காட்ஸ்ல எல்லாம் பாத்தீங்கன்னா கேரளா ரீஜன்ல அதிகமான ஸ்பைசஸ் இருக்கும். அவ்வளவுதான். ஃபாரஸ்ட் அண்ட் மவுண்டைன் சாயில்ல மவுண்டன் எந்த இடத்துல இருக்கோ அந்த ரீஜன் நீங்க மார்க் பண்ணிட போறீங்க. அண்ட் அதே மாதிரி அங்க விளையக்கூடிய கிராப்ஸ நோட் பண்ண போறீங்க. அண்ட் எஸ்பெஷலி பொட்டேட்டோ மறந்துடாதீங்க. பொட்டேட்டோ வந்து சிம்லா ரீஜன்ல எல்லாம் அதிகமா இருக்கும். ஓகே. சிம்லால தான் ரிசர்ச் ஸ்டேஷனும் இருக்கு. சென்ட்ரல் பொட்டேட்டோ ரிசர்ச் ஸ்டேஷன் சிம்லா. இது மட்டும் தெரிஞ்சுக்கோங்க. நெக்ஸ்ட் ஆரிட் அண்ட் டெசர்ட் சாயில். ஆரிட் அண்ட் டெசர்ட் சாயில்னாலே இதனோட ஃபார்மேஷன் நமக்கு தெரியும். இந்த டெசர்ட் சாயில் எப்படி உருவாகும்? அதிகமான டெம்பரேச்சர் இருக்கிறதுனால அதுல சுத்தமா எந்த வாட்டர் ஹோல்டிங் கெப்பாசிட்டியுமே அதனால அந்த சாயிலால ஹோல்டு பண்ணி வைக்க முடியாது. டெம்பரேச்சர்ல ஃபுல்லா என்ன ஆயிரும்? எல்லாம் எவாபரேட் ஆயிரும். அண்ட் சாயிலுமே வந்து இந்த சாயிலுக்கு பொராசிட்டி அதிகம். ஸோ அப்போ வாட்டர் ஹோல்டிங் கெப்பாசிட்டி ஆப்வியஸா கம்மி தான் இல்லையா? அடுத்தது இதுல என்ன இருக்கும்? இந்த ஆரிட் அண்ட் டெசர்ட் சாயில்னா இதுல என்ன இருக்கும்னு நமக்கு தெரியணும். அப்ப இதுலயுமே வந்து ட்ரையா இருக்கனால எந்த ஆர்கானிக் மேட்டரோ இல்ல ஹியூமஸ் கண்டென்ட்டோ இருக்க வாய்ப்பு இல்லை. அண்ட் அதே மாதிரி நைட்ரஜன் கண்டென்ட்டும் இருக்காது. எது அதிகமா இருக்கும் அப்படின்னு சொல்லி பாத்தீங்கன்னா பாஸ்பேட் அதிகமா இருக்கும். ஓகே. சோ மாய்ஸ்சர் ரிட்டேட்டிவ் கெப்பாசிட்டி கம்மியா இருக்கக்கூடிய சாயில் எதுன்னு நமக்கு தெரிஞ்சா போதும். ஆரிட் அண்ட் டெசர்ட் சாயில் எந்த ரீஜன்ல இருக்கும் நமக்கு தெரியும். டெசர்ட் எங்க இருக்கு? நம்ம இந்தியால ராஜஸ்தான்ல தான் இருக்கு. அப்ப அந்த ராஜஸ்தான் ரீஜன் தான். அவ்வளவுதான்ப்பா. ஆரிட் அண்ட் டெசர்ட் சாயில்ல இது முக்கியமா படிச்சுக்கோங்க. பிடி அண்ட் மார்ஷி சாயில் அப்படின்னு சொல்லி வரும்போது
இது எப்படி ஃபார்ம் ஆகும் அப்படின்னு சொல்லி பாத்தீங்கன்னா, சதுப்பு நில பகுதியை தான் நம்ம பிடிஎன் மார்ஷி சாயில் சொல்லுவோம். இது கம்பேரிட்டிவ்லி அசிடிக்கா இருக்கும். அசிடிக் அப்படின்னு சொன்னா சாயிலோட பிஹெச்சுக்கு அப்ப நம்ம வரோம். சாயில மூணு ரேட்ஸ்ல நம்ம பிரிக்கிறோம். ஆசிட், அல்கலைன், அசிடிக் சாயில், அல்கலைன் சாயில், நியூட்ரல் சாயில்னு சொல்லி பேஸ்ட் ஆன் பிஹெச். அப்ப இது எந்த இடத்துல நிக்குது அப்படின்னு சொல்லி பாத்தீங்கன்னா, இத பத்தி நம்ம கிளாஸ்ல டிஸ்கஸ் பண்ணிருப்போம். கரெக்டா? சோ அப்போ இந்த பிடிஎன் மார்ஷி சாயில் எந்த இடத்துல நிக்குது? அசிடிக் ரேஞ்ச்ல நிக்குது. அண்ட் சேம் இதனோட கெமிக்கல் ப்ராப்பர்ட்டிஸ் தெரியணும். இதுவுலயும் பொட்டாஷ் அண்ட் பாஸ்பேட் கம்மியா தான் இருக்கும். ஆனா சொலிபிள் சால்ட்ஸ் எல்லாம் அதிகமா இருக்கும். கரையக்கூடிய உப்புகள் இருக்கு இல்லையா, சொலிபிள் சால்ட்ஸ் அதிகமா இருக்கும். பிடிஎன் மார்ஷி சாயில் அப்படின்னு சொல்லி பாத்தீங்கன்னாலே எந்த ரீஜன்னா, சதுப்பு நில காடுகள் எங்கெல்லாம் இருக்கோ அந்த ரீஜன், எஸ்பெஷலி சுந்தர்பான்ஸ், வெஸ்ட் பெங்கால்ல இருக்கக்கூடிய சுந்தர்பான்ஸ், அதே மாதிரி ஆலப்புழா, தமிழ்நாடுல சில ரீஜன், தமிழ்நாடுல கடலூர், ஓகே, இந்த இடத்துல எல்லாம் பிடிஎன் மார்ஷி சாயில், சதுப்பு நில மண் வகைகள் இருக்கக்கூடிய இடம். ஓகே, மத்த சாயில் டைப்லாம் பாத்தீங்கன்னா சலைன் அண்ட் அல்கலைன் சாயில். இந்த சலைன் அண்ட் அல்கலைன் சாயில் வந்து அதிகமா எங்க இருக்கும் அப்படின்னு சொல்லி கேட்பாங்க. சலைன் அண்ட் அல்கலைன் சாயில் அதிகமா இருக்கக்கூடிய ரீஜன் வந்து ஆந்திர பிரதேஷ் அண்ட் கர்நாடகாப்பா. ஆந்திர பிரதேஷ் அண்ட் கர்நாடகா, இது தெரிஞ்சுக்கோங்க. இது எப்படி உருவாகுது அப்படிங்கிறது முக்கியம். சலைன் அண்ட் அல்கலைன் சாயில் எப்படி உருவாகும்? கேபிலரி ஆக்ஷன் மூலமா உருவாகும். ஓகே, கேபிலரி ஆக்ஷன் இன் தி சென்ஸ் வாட்டர் வந்து ட்ரைனேஜ் கெப்பாசிட்டி ரொம்ப கம்மியா இருக்கு, வாட்டர் வந்து நிறைய ட்ரெயின் பண்ண முடியல அப்படின்னு சொன்னா அந்த வாட்டர் என்ன ஆயிரும்? நீர் தேங்கி நின்று அந்த வாட்டரால அதை ட்ரெயின் பண்ணி விட முடியாது. சோ என்ன ஆகும் அப்படின்னு சொல்லி பாத்தீங்கன்னா, இந்த சப்சாயில் இருக்கக்கூடிய சால்ட் எல்லாம் டாப் சாயிலுக்கு வந்துரும். ஓகேவா? இது பேர் வந்து நுண்புழை நகர்வுன்னு சொல்லுவோம். அதாவது சப்சாயில்ல இருக்கக்கூடிய எல்லா சால்ட்டும் டாப் சாயிலுக்கு வந்துரும். அப்படி வரும்போது இந்த சாயிலே சலைன் அண்ட் அல்கலைன் சாயிலா மாறிடும். அண்ட் இதோட ரெக்லமேஷன் முக்கியம். ரெக்லமேஷன், சலைன் அண்ட் அல்கலைன் சாயில எந்த கிராப்ஸும் க்ரோ பண்ண முடியாது. சோ இது எப்படி ரெக்லமேட் பண்ணுவோம் அப்படின்னு சொல்லி பாத்தீங்கன்னா, ஜிப்சம் யூஸ் பண்ணி ரெக்லமேட் பண்ணுவோம். அது முக்கியம். ஜிப்சம் யூஸ் பண்ணி ரெக்லமேட் பண்ணுவோம். பர்டிகுலரா எந்த ரீஜன் அப்படின்னு சொல்லி சலைன் அண்ட் அல்கலைன் சாயில்ல கேட்டா ஆந்திர பிரதேஷ் அண்ட் கர்நாடகா ரீஜன். அவ்வளவுதான். These are the 8 types of soil. இந்த 8 types of soil porosity பேஸ் பண்ணி படிங்க, வாட்டர் ஹோல்டிங் கெப்பாசிட்டி பேஸ் பண்ணி படிங்க, அண்ட் இதனோட ஏரியா கவர். ஓகே, எந்தெந்த இடத்துல எந்த சாயில் அதிகமா இருக்கு இதை பேஸ் பண்ணி படிச்சுக்கோங்க. எந்த பெல்ட்ல எந்த சாயில் இருக்கு நமக்கு இப்ப தெரிஞ்சிச்சு. கரெக்டா? அலுவியல் சாயில் அப்படின்னு எடுத்துக்கிட்டோம்னா, அலுவியல் சாயில்னா நார்தர்ன் பிளெயின்ஸ். அடுத்தது பிளாக் சாயில்னு வரீங்க அப்படின்னு சொன்னா, பிளாக் சாயில் அப்படின்னாலே சென்ட்ரல் இந்தியா. ரெட் சாயில்னு வரீங்கன்னா டெக்கன் பிளேட்டூ. ஓகே, அடுத்தது வந்து பிடிஎன் மார்ஷி சாயில். பிடிஎன் மார்ஷி சாயில்னா எங்க சதுப்பு நில காடுகள் இருக்கோ அந்த இடங்களை எல்லாம் மார்க் பண்ணுவோம். அதே மாதிரி லாட்டரைட் சாயில் எங்க மழை அதிகமா இருக்கும், வெஸ்டர்ன் காட்ஸ், ஈஸ்டர்ன் காட்ஸ், அசாம் ரீஜியன். ரைட்டா? அடுத்தது ஆரிட் சாயில். ஆரிட் சாயில் அப்படின்னாலே டெசர்ட் ரீஜன் தான். ஆரிட்னாலே டெசர்ட் ரீஜன். அப்போ டெசர்ட்னா எங்கதான் இருக்கு நமக்கு? தார் டெசர்ட் தான். That's all. These are the 8 types of soil. இதுக்கு மேல இதுல வேற ஏதாவது டவுட்ஸ் இருந்துச்சுன்னா கேளுங்க. இப்படிதான் நம்ம சாயில கவர் பண்ண போறோம். அண்ட் சம் ஆஃப் த இம்பார்ட்டன்ட் கொஸ்டின்ஸ் நான் சாயில இருந்து கேக்குறேன். அதுக்கு நீங்க ஆன்சர் பண்ணலாம். ஓகேவா? வேற ஏதாவது இதுல டவுட்ஸ் இருந்தா கேளுங்கப்பா.
ஜிப்சம் ரெக்லமேஷன் மீன்ஸா இப்போ ஒரு சாயில் வந்து சலைன் சாயில் ஆயிருச்சு, உப்பு மண் ஆயிருச்சு அப்படின்னு சொன்னா ஜிப்சம் வந்து கால்சியம் சல்பேட்னு சொல்லுவோம். இந்த கால்சியம் சல்பேட்டை வாங்கி அப்ளை பண்ணாங்க அப்படின்னா அந்த சாயில் வந்து திரும்ப தன்னோட இயல்பான நிலைக்கு மாறிடும். Okay, porosity and water holding capacity are same only, ma'am. Porosity and water holding capacity ரெண்டும் ஒண்ணு கிடையாது. ஆனா porosity and porosity பேஸ் பண்ணி தான் water holding capacity அமையும். ஓகே, சாயில்ல இருக்கக்கூடிய அந்த போரஸை பொறுத்து தான் வாட்டர் ஹோல்டிங் கெப்பாசிட்டி இருக்கும். ஓகே, எந்த சாயிலுக்கு கம்மியான இரிகேஷன் கொடுத்தா போதும்? எந்த சாயிலுக்கு கம்மியான இரிகேஷன் கொடுத்தா போதும்பா? குட், பிளாக் சாயில். ஏன்னா பிளாக் சாயில்ல இப்பதான் நம்ம சொன்னோம் வாட்டர் ஹோல்டிங் கெப்பாசிட்டி அதிகம்னு சொல்லி. அலுவியல் சாயில்னு சொல்லியிருக்கீங்க, ஆக்சுவலி இட் இஸ் பிளாக் சாயில். ஏன்னா பிளாக் சாயில்ல தான் வாட்டர் ஹோல்டிங் கெப்பாசிட்டி அதிகங்கிறனால அந்த கொஸ்டினை தான் எப்படி கேட்டிருக்காங்க, கம்மியான இரிகேஷன் கொடுத்தா போதும் அப்படிங்கிற மாதிரி கேட்டிருக்காங்க. அடுத்தது இந்த பிளாக் சாயில்ல எதனால வந்து நம்ம ரைஸை கல்டிவேட் பண்ணோம்? ஓகே, ரைஸ் கல்டிவேட் பண்றதுக்கு சூட்டபிளான சாயில் இப்படி எல்லாம் கேட்டாங்கன்னா அதுவும் பிளாக் சாயிலா இருக்கும். ஏன் பிளாக் சாயில் அப்படின்னு சொன்னா கிளே சாயில்ல ரைஸ் கல்டிவேட் பண்ணுவாங்க, அதுக்கு அதிகமான நீர் தேவைப்படும் அப்படிங்கறதுனால. ஓகே, அண்ட் பெடாலஜி நமக்கு தெரியும். பெடாலஜி அப்படிங்கிறது ஸ்டடி ஆஃப் சாயில். நெக்ஸ்ட் எது எதுல எந்தெந்த கெமிக்கல்ஸ் இருக்கு நம்ம படிப்போம் இல்லையா? அப்ப சாயில்ஸ் ஆஃப் வெஸ்டர்ன் ராஜஸ்தான் will have a high content of soil of western ராஜஸ்தான், அதாவது ஆரிட் சாயிலே எடுத்துக்கோங்க. ஆரிட் சாயில்ல எந்த கண்டென்ட் அதிகமா இருக்கும்? அலுமினியம் கண்டென்ட்டா, இல்ல கால்சியம் கண்டென்ட்டா, நைட்ரஜன் கண்டென்ட்டா, இல்ல பாஸ்பரஸ் கண்டென்ட்டா? இந்த மாதிரி டைப் ஆஃப் क्वेश्चन இருக்கும். எந்த கண்டென்ட் அதிகமா இருக்கும்? வெரி குட், பாஸ்பேட் கண்டென்ட் அதிகமா இருக்கும். அது கூடவே சேர்த்து ஞாபகம் வச்சுக்கோங்க, ஹை பர்சன்டேஜ் ஆஃப் சொல்யூபிள் சால்ட்ஸ் இருக்கிறதுனால இங்க என்ன கண்டென்ட்டும் அதிகமா இருக்கும்னு பாத்தீங்கன்னா கால்சியம் கார்பனேட் கண்டென்ட்டும் அதிகமா இருக்கும். லைம் இருக்குல்ல, இந்த லைம் கண்டென்ட் அதிகமா இருக்கும். பட் யுவர் ஆன்சர்ஸ் ஆர் கரெக்ட். பாஸ்பரஸ் கண்டென்ட் அதிகமா இருக்கும். கால்சியம் கார்பனேட்னு கொடுத்திருந்தாங்கன்னா கால்சியம் கார்பனேட் கண்டென்ட் அதிகமா இருக்கும். ஓகே, சுண்ணாம்பு கற்கள். இந்த சுண்ணாம்பு கற்கள் அதிகமா இருக்கக்கூடிய சாயில தான் நம்ம வந்து காங்கர் அப்படின்னு சொல்லுவோம். KANKAR. ஓகே, இந்த காங்கர் கண்டென்ட் வந்து எந்த இடத்துல டெசர்ட்ல அதிகமா இருக்கோ அந்த இடத்துல தான் நீர்த்தேக்கங்கள் இருக்கும். ஃபார் எக்ஸாம்பிள் நம்ம வந்து ஆல்ரெடி படிச்சிருப்போம், டெசர்ட்ல எந்த இடத்துல நீர் தேங்கி இருக்கோ அதை சுத்தி கல்டிவேஷன் பண்ணுவாங்க. அந்த நீர் தேங்கி இருக்கிற இடத்த வந்து நம்ம என்னன்னு சொல்லணும்னு பாத்தீங்கன்னா ஒயாசிஸ்ன்னு சொல்லுவோம் இல்லையா? பாலைவன சோலை அப்படின்னு சொல்லுவோம். சோ இந்த சோலை பகுதிகளில் தான் என்ன பண்ணுவாங்க, அதை சுத்தி தான் கிராப்ஸ் கல்டிவேட் பண்ணுவாங்க. இந்த ஒயாசிஸ் இருக்கு இல்லையா, இங்க வந்து என்ன இருக்கும் அப்படின்னு சொல்லி பாத்தீங்கன்னா இதோட சப்சாயில் லேயர்ல இந்த லைம் கண்டென்ட் இருக்கும். இந்த லைம் கண்டென்ட் என்ன பண்ணும் அப்படின்னு சொல்லி பாத்தீங்கன்னா வாட்டரை சீக்கிரமா இன்ஃபில்ட்ரேட் ஆகாம தடுக்கும். சோ அந்த இடத்துல என்ன ஆகும் அப்படின்னா வாட்டர் வந்து ரீடைன் ஆகி நிற்கும். ஓகே, இதுதான் கான்செப்ட். சோ இந்த மாதிரியான क्वेश्चंस தான்ப்பா இதுல கேட்கப்படும். இதுதான் நீங்க இம்பார்ட்டண்டா சாயில்ல கவர் பண்ண வேண்டியது. அண்ட் சாயில்ல இன்னொரு விஷயம் வந்து நம்மளோட சாயில்ஸ் ஆஃப் தமிழ்நாடு எப்படி படிக்கலாம். சாயில்ஸ் ஆஃப் தமிழ்நாடு இந்த 8 வகையில தான் இருக்க போது. அப்போ தமிழ்நாடுல எத்தனை டைப்ஸ் ஆஃப் சாயில் இருக்கு அப்படின்னு சொல்லி பாத்தீங்கன்னா 5 டைப் இருக்கு. அலுவியல், பிளாக் சாயில், ரெட் சாயில், லேட்டரைட் சாயில் அண்ட் சலைன் சாயில். சோ ஆல்ரெடி நம்ம வந்து
இட் இஸ் ஆல்சோ நோன் அஸ் என்ன, இது எப்படி உருவாகுது, இது எல்லாத்தையும் படிச்சுட்டோம். அப்ப இதுல நம்ம என்ன கான்சென்ட்ரேட் பண்ணி படிக்கணும், தமிழ்நாடுல எதை கான்சென்ட்ரேட் பண்ணி படிக்கணும்னா எந்தெந்த ரீஜன்ல இந்த சாயில் இருக்கும்னு படிக்கணும். ஆப்வியஸா அலுவியல் சாயில் அப்படின்னு சொன்னா எங்க வந்து ரிவர்லாம் இருக்கும் அந்த ரிவருக்கு பக்கத்துல தான் இருக்க போகுது. அப்போ டிஸ்ட்ரிக்ட்ஸ் ஆஃப் கோயம்புத்தூர், மதுரை, விருதுநகர், திருநெல்வேலி, தூத்துக்குடி இந்த இடங்கள்ல அலுவியல் சாயில் காணப்படும். ஓகே, காவிரி பெல்ட் ரீஜன், தாமிரபரணி ரீஜன், இந்த ரீஜன்ல எல்லாம் வைகை ரீஜன்ல எல்லாம் அதிகமா காணப்படும். ஓகேவா? சோ பிளாக் சாயில் அப்படின்னு சொன்னோம்னா பிளாக் சாயில் வந்து எந்தெந்த இடங்கள்ல இங்க அதிகமா இருக்கும். ஓகே, இதுக்கான மேப் வந்து எஸ் ரெட் சாண்டி, ரெட் லோமின்னு சொல்லி நம்மளோட சாயில் டைப்பே 2 டைப்ஸா பிரிச்சிருப்பாங்கப்பா. ரெட் சாண்டி அண்ட் ரெட் லோமி. ஓகேவா? இந்த ரெட் சாண்டி, ரெட் லோமில வந்து ஏன் டிஃபரெண்ட் டைப்ஸ்ல பிரிச்சிருக்காங்க அப்படின்னா ஓவராலா தமிழ்நாடுல அதிகமா இருக்க சாயிலே வந்து ரெட் சாயில் தான். ஓகே, தமிழ்நாடுல அதிகமா இருக்க சாயிலே ரெட் சாயில் தான். அண்ட் எஸ், இப்ப இதுல வந்து அலுவியல் சாயில் இருக்கு இல்லையா, இந்த அலுவியல் சாயில் எந்தெந்த ரீஜன்ல இருக்கு அப்படின்னு சொல்லி அலுவியல் சாயிலுக்கும் பிளாக் சாயிலுக்கும் ஒரே டிஸ்ட்ரிக்ட்ஸ் இருக்கு. ஆக்சுவலா அலுவியல் சாயில் வந்து காவிரி பெல்ட் ரீஜனை நோட் பண்ணிக்கோங்க. காவிரி பெல்ட் ரீஜன் இருக்குல்ல, தஞ்சாவூர், திருவாரூர், நாகப்பட்டினம், விழுப்புரம், கடலூர் இந்த மாதிரி இடங்கள்ல அலுவியல் சாயில் இருக்கும். பிளாக் சாயில் கோயம்புத்தூர், மதுரை, விருதுநகர் இதெல்லாம் பிளேட்டூ ரீஜன். கோயம்புத்தூர்ல எல்லாம் கோயம்புத்தூர், மதுரை, விருதுநகர்ல எல்லாம் மதுரை பிளேட்டூ, கோயம்புத்தூர் பிளேட்டூ, பாரமஹால் பிளேட்டூ இந்த மாதிரி பிளேட்டூ ரீஜன் இருக்கும். பீடபூமி பகுதி, இந்த பீடபூமி பகுதியில பிளாக் சாயில் இருக்கும். அலுவியல் சாயில் ரிவர் இருக்கிற ரீஜன்ல தானே இருக்கும். இப்ப ரிவர் இருக்க ரீஜன் அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது காவிரி பெல்ட் ரீஜன், ஃபெர்டைலான பிளெயின், தஞ்சாவூர், திருவாரூர், நாகப்பட்டினம் இந்த பெல்ட். ஓகே, தமிழ்நாடுல கான்சென்ட்ரேட் பண்ணி படிக்க வேண்டியது இது. சோ பிரிடாமினண்டா இருக்கிறது ரெட் சாயில் நமக்கு தெரியும். அதுலயுமே பர்டிகுலரா தமிழ்நாடுல எந்த இடத்துல அதிகமா இருக்கும்னு பாத்தீங்கன்னா சிவகங்கை அண்ட் ராமநாதபுரம், அண்ட் மேங்க்ரூவ் ஃபாரஸ்ட் அதிகமா இருக்கக்கூடிய ரீஜன் எதுன்னு கேட்பாங்க. மேங்க்ரூவ் ஃபாரஸ்ட் தமிழ்நாடுல கடலூர், கடலூர்ல பிச்சாவரம் இருக்கு இல்லையா, அந்த பிச்சாவரம்ல தான் மேங்க்ரூவ் ஃபாரஸ்ட் இருக்கும். அடுத்தது லேட்டரைட் சாயில். லேட்டரைட் சாயில் இந்த காஞ்சிபுரம், திருவள்ளூர், தஞ்சாவூர், நீலகிரியில சில பேச்சஸ்ல பிகாஸ் மழை பொழிவு அதிகமா இருக்கும். அதே மாதிரி சலைன் சாயில். சலைன் சாயில் எடுத்துக்கிட்டோம்னாலே நமக்கு எங்க இருக்கும்னா வேதாரண்யம் சைட்ல அந்த கடல் பகுதிகளில் கோரமண்டல் கோஸ்ட்ல தான் இருக்கும். சோழமண்டல கடற்கரை இருக்குல்ல, அங்கதான் வந்து சலைன் சாயில் அதிகமா இருக்கும். அண்ட் வந்து சுனாமி வந்தது இல்லையா 2004ல, அந்த டைம்ல வந்து நிறைய சலைன் சாயில உள்ள கொண்டு வந்துருச்சு. ஓகே, அந்த பெல்ட் ஈஸ்டர்ன் கோஸ்டன் பெல்ட். தட்ஸ் ஆல். இதுதான் நம்ம வந்து ஓவரால் சாயில்ல கவர் பண்ண வேண்டியது. எந்த ஸ்டாண்டர்ட் புக்ல 10th ஸ்டாண்டர்ட் வால்யூம் 1 அண்ட் வால்யூம் 2 புக்ல 8th ஸ்டாண்டர்ட் டேர்ம் 1ல பேசிக் இருக்கு. இதுதான்ப்பா, இவ்வளவுதான் நம்ம கவர் பண்ணணும். தட்ஸ் ஆல் இன் சாயில். இந்த மாதிரியான வீடியோ செஷனுக்கு விஷைன் அகாடமியை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. மறக்காம பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனை பிரஸ் பண்ணுங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. இந்த வீடியோ பத்தி ஏதாவது உங்களுக்கு டவுட் இருந்துச்சுன்னா கீழே உள்ள கமெண்ட் பாக்ஸ்ல கமெண்ட் பண்ணுங்க.